ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் அன்மஜஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு பில்லை வந்து கிரெட் ஆப்லேருந்து பே பண்ண போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிரெட் ஆப்பில் வந்து நிறையா வந்து கேஷ்பேக்கு கிரெட் காயின்ஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12,000 நம்ம வந்து இந்த மந்த்துக்கான பில் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம எப்படி பண்ண போகிறோம், எவ்வளோ நமக்கு கேஷ்பேக் வருது, அது மட்டும் இல்லாமல் வந்து கிரெட் ஆப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதில் வந்து எப்படி வந்து ஷாப்பிங் பண்ணுறது கிரெட் ஆப் மூலயமா, அதில் நிறைய ஆஃபர்ஸ்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய பெரிய சேனல்ஸ்லாம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம நார்மலாக அமேசானில் வாங்குற ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கு வந்து நிறைய விலை கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணி அதை எப்படி அன்பாக்சிங் பண்ணி கூட காமிச்சிருந்தேன் எப்படி அந்த ப்ராடக்ட் இருக்குன்ட்டு. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம். ஸோ வேணால் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நான் கிரெட் ஆப் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் இது வரைக்கும் கிரெட் ஆப் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்க. அரௌண்ட் 250 ரூபா வரைக்கும் கேஷ்பேக் வரும். இது மட்டும் இல்லாமல் கிரெட் ஆப்பில் வந்து நார்மலாக வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் நம்ம எப்படி கடைக்கெலாம் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுறோமோ அந்த பேமெண்ட்டும் பண்ணிக்க முடியும் நம்ம பேங்க்லேருந்து, நார்மல் பேங்க்லேருந்து. ஸோ அதனால் வந்து கிரெடிட் கார்டு தான் வேணும் அப்படின்ட்டு கிடையாது. ஸோ அது மூலயமா பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நிறையா வந்து கேஷ்பேக்ஸ் வருது. ஸோ எனக்கே பேலன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து 1800 கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இன்வைட்டு ப்ளஸ் நிறையா பர்ச்சேஸ் நம்ம இப்போ கடைக்கு போய்ட்டு நம்ம பண்ணுறப்பலாம் பார்த்திங்கன்னா ரூ. 1 2 ரூபா 3 ரூபா 4 ரூபான்னு வருது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கூகுள் பே ஃபோன்பேலாம் வந்து சுத்தமாக அந்த மாதிரி கேஷ்பேக்ஸ் எதுவுமே வரது கிடையாது. ஸோ இவங்க புதுசாக இருக்கிறதுனால இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ வர வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அப்கமிங் பில்ஸ்னு போட்டு பேங்க் ஆஃப் பரோடா வந்து 12,000 காமிக்கிது பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அன்பெய்டு பில்லு. ஸோ நம்ம வீடியோவுக்கு வேணுங்கிறதுக்காகவே நான் 12,000 வந்து லாஸ்ட் மந்த் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நான் பேமெண்ட் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் கிரெட் காயின் வந்து எவ்வளோ வருதுங்கிறது தெரியல. நான் மற்ற எல்லா வீடியோஸுமே கவர் பண்ணியிருந்தோம். நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணுறதை மட்டும் கவர் பண்ணாமல் இருந்ததுனால இந்த வீடியோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, பே நவுன்னு ஒரு பட்டன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து கெட் மோர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லா ஆப்ஷன்ஸுமே கிரெடிட் கார்டு ரிலேட்டடாக மட்டும் கொடுக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செக்யூர் யுவர் கார்டு, ஸோ ஸ்மார்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, கார்டு ஆஃபர்ஸு, ரிமூவ் கார்டு, அப்புறம் அப்டேட் கார்டு எக்ஸ்பைரி, கால் பேங்க் கஸ்டமர் கேர் அப்படின்ட்டு எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பில் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நார்மலாக பிஓபி அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனாலுமே சரி, அன்பெய்டு அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பர்டிகுலர் பேங்க், இப்போ ஒரு கார்டு வச்சுருக்கிறது ஆக்சிஸ் பேங்காக இருந்தால் ஆக்சிஸ் பேங்க்கோட வெப்சைட்டில் மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் அமௌண்ட் அன்பெய்டு அமௌண்ட்டை வந்து தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் மந்த் 10,000 நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு பேடிஎம்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஆப்புக்கோ போய்ட்டு பேமெண்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உங்களை வந்து என்டர் யுவர் அன்பெய்டு பில் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லாஸ்ட் மந்த் எவ்வளோ பண்ணிங்களோ அதை வந்து இங்கே காமிக்காது. ஸோ ஒரு சில ஆப்ஸில் தான் பார்த்திங்கன்னா அந்த பிஓபி ஆப்பு, அது இல்லாமல் க்ரெட்டில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பெண்டிங் அமௌண்ட்டும் போட்டு 12,000 காமிக்க போகிறாங்க. இந்த மாதிரி அமௌண்ட் வந்து ஒரு சில ஆப்ஸில் காமிக்காது. நீங்கள் வந்து கார்டோட நம்பரை என்ட்ரு பண்ணி கீழே வந்து நீங்களாக தான் வந்து நீங்கள் எவ்வளோ லாஸ்ட் மந்த்து யூஸ் பண்ணீங்கிறத வந்து ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ஆப்ஸில் தான் வந்து இந்த பெண்டிங் அமௌண்ட்டுன்னு சொல்லி காமிக்கும். ஸோ நம்ம இது மூலயமா பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அதை ஸ்டேட்மெண்ட்டை வந்து ரெஃபர் பண்ணாமல் நம்ம பண்ணிக்க முடியும். எப்படி இருந்தாலும் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை ரெஃபர் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன போகிறாங்கங்கிறது தெரியறதுக்காக. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண போகிறோம், இந்த டீட்டெயில் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் இதில் பார்த்துக்கலாங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கெட் யுவர் ஸ்டேட்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக உங்களோட மெயிலுக்கான அக்சஸ் கேட்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரெட் ஆப் வந்து நீங்கள் எந்த மெயிலில் வந்து ஸ்டேட்மெண்ட் உங்களோட பேங்க்குக்கு கொடுத்துட்டீங்களோ, கிரெடிட் கார்டு வாங்குறப்போ கொடுத்தீங்களோ அந்த மெயிலுக்கு தான் உங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே மந்த்லி ஸ்டேட்மெண்ட் பில் ஜென்ரேட் ஆனோன்னு வரும். ஸோ அதில் வர ஸ்டேட்மெண்ட்டில் இருக்க காப்பியை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்மார்ட் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற மெத்தட் மூலயமா என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே தூக்கி நம்மக்கிட்ட இங்கே காமிக்கிறாங்க. ஸோ அதனால் அதை நான் எனேபிள் பண்ணல. ஏன்னா நம்மளோட மெயில் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணுவாங்கன்ட்டு நான் எனேபிள் பண்ணல. நீங்களும் எனேபிள் பண்ணாமே வச்சுக்கலாம். வேணால் ஸ்டேட்மெண்ட் வேணால் டேரெக்டாக மெயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து பார்த்துக்க போகிறோம். ஸோ இவங்க தான் காமிச்சு இவங்க சொல்லி தான் நம்ம கேட்கணுன்னு அப்படின்னு கிடையாது. ஸோ அதனால் சேஃப்டிக்காக நான் அதை அக்சஸ் கொடுக்கல. ஜஸ்ட் கிரெடிட் கார்டு மட்டும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி கெட் மோர் டீட்டெயில் போய்ட்டு செக்யூர் யுவர் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் ஆர்பிஐ கைட்லைன்ஸு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் கார்டு வந்து சேவ் ஆகும். ஸோ ஃபுல் டீட்டெயில் என்ட்ரு பண்ணி நம்ம ₹2 பணம் அவங்களுக்கு அனுப்புனா தான் கார்டு வந்து சேவ் ஆகும். இது இதுலன்னு கிடையாது, அமேசானாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆர்பிஐ வந்து எந்த ஒரு கார்டோட டீட்டெயிலையும் சேவ் பண்ணி வச்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மூலயமா பார்த்திங்கன்னா இவங்களால வந்து இந்த கார்டெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்க முடியாது. நம்ம இந்த ₹2 அனுப்பி நம்ம அந்த கார்டை சேவ் பண்ணுற வரைக்கும். ஸோ என்ன இதனால் ஒரே ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பே நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃபுல் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் அந்த ஒரு ஸ்டெப்பு மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறீங்க. ஸோ அது நல்லது தான். நம்மளோட டீட்டெயில் அவங்கள்ட்ட கொடுக்காம நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக
வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ரூ. 2 சென்ட் பண்ணி இந்த கார்டு நம்பரை நான் என்ட்ரு பண்ணி நான் கார்டை சேவ் பண்ணல. ஆஸ் பர் ஆர்பிஐ ரூல் படி நான் சேவ் பண்ணல. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணணும், எனக்கு ரிஸ்க் எடுக்க ஓகே அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சேவ் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரீசெண்ட் ஆர்பிஐ கைடன்ஸ் படி அதை வந்து சேவ் பண்ணுறதில்ல எந்த ஒரு ஆப்பும். நீங்கள் வந்து ரூ. 2 பேமெண்ட் பண்ணி நீங்களாக வந்து சேவ் பண்ண விரும்புனீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். அந்த ரூ. 2 திரும்ப ரிட்டன் வந்துடும். ஸோ அதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஹிஸ்ட்ரின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 12,000 நான் முன்னாடி கட்ட ட்ரை பண்ணேன். ஸோ வீடியோ எடுக்கலன்ட்டு அதை ஸ்டாப் பண்ணதுனால பேமெண்ட் ஃபெயில்டுன்னு காமிக்குது. ஸோ இதில் வந்து கார்டு ஆஃபர்ஸ்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்டுக்குன்னு என்னென்ன ஆஃபர்ஸ் ஷாப்பிங்கில் இருக்குங்கிறது எல்லாமே இதில் வரும். ஸோ இது மூலிமா பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கார்டை இந்த ஆப்லேருந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ரிமூவ் கார்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பேங்க் கஸ்டமர் கேர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்தே நீங்கள் எந்த கிரெடிட் கார்டு வச்சுருந்தாலும் அந்த கஸ்டமர் கேருக்கு கால் போய்டும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இன்கேஸ் இந்த ஃப்ரண்ட்லேயே ஹோம் ஸ்க்ரீன்லேயே இந்த கார்டு ஆப்ஷனை பார்க்கல அப்படின்னா நீங்கள் கார்டுன்னு ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி இதில் வந்து ஃபுல் கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும். இன்கேஸ் உங்கள்கிட்ட 2-3 கார்டு இருக்குது அப்படின்னா கூட மேலே பார்த்தீங்கன்னா ஆட் கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கார்டை வந்து புது கார்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ வெரி சிம்பிள் தான். ஸோ இந்த ஆப்பை பற்றி நம்ம நிறையா ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டிருக்கிறதுனால நான் டேரெக்டாக இப்போ பேமெண்ட்டுக்கு போயிடுறேன். ஸோ பே நவ் கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பே டோட்டல் அமௌண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா 12,000 நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 12,000 கட்ட போகிறீங்களா, இல்லை மினிமமாக இந்த 600 கட்டினா போதும், நமக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டி இந்த மந்த்துக்காக வராது. ஸோ அதனால் நீங்கள் அதை மட்டும் கட்ட போகிறீங்களான்னு கேட்குது. நான் ஃபுல் அமௌண்ட்டை தான் கட்ட போகிறேன். ஸோ கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காமிச்சிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து ரூ. 1,827 இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கடைகள்லாம் யூஸ் பண்ணுறப்போ ரூ. 1 2 வருதுல, அந்த அமௌண்ட்லாம் அப்படியே சேர்த்து வச்சது தான் இந்த அமௌண்ட்டு. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து காயின்ஸ்னு போட்டு ரூ. 11,219 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துங்க. ஸோ ரூ. 1,827 பேலன்ஸும் காயின்ஸில் வந்து ரூ. 11,219 இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸாக இருக்க ரூ. 1,827 நம்ம வந்து ஏதோ ஒரு கடைக்கு போய் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ண முடியாது. பட் ஆனால் நீங்கள் கிரெட் ஆப் மூலயமா பண்ணுற பில் பேமெண்ட்ஸுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க்லேருந்து யூபிஐ மூலமாக பே பண்ணுறீங்கிறதுனால இந்த வேலெட்டில் இருக்க அமௌண்ட்டை நீங்கள் வந்து யூஸே பண்ண முடியாது. நீங்கள் வந்து எப்போ யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், இல்லைனா கரண்ட் பில் பே பண்ணிக்கலாம், கேஸ் பில் பே பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணுறப்போ வந்து அதை கேன்சல் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் இந்த ஸ்கேன் அண்ட் பேன்னு மேலே இருக்கல இந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருளை வாங்கிட்டு ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறப்போ பண்ண முடியாது. அது வந்து டேரெக்டாக பேங்க்லேருந்து மட்டும்தான் போகும் அவங்களுக்கு. ஸோ நீங்கள் பேங்க்லேருந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேன் அண்ட் பே பண்ணுறப்பையும் வந்து நமக்கு வந்து ரூ. 1 2 இந்த மாதிரி அமௌண்ட்டாக பேலன்ஸ் அமௌண்ட்டாகவும் வரும், அப்படிலாம் கிரெடிட் காயின்ஸாகவும் வரும். ஸோ வரது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சேர்த்து வச்சு நான் வந்து கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட் பண்ணுறப்போ நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதுக்காக தான் இந்த அமௌண்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா ரூ. 12,000 இந்த அமௌண்ட்டு போய்டும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம போய் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ரூ. 12,000 நம்மளோட பில் பேமெண்ட்டு. அதில் வந்து ரூ. 1,827 ஆமாம், ரூ. 1,827. மிச்சம் பார்த்திங்கன்னா ரூ. 10,173 நம்ம கட்ட போகிறோம். பட் ஆனால் 12,000 நான் லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஏன்னா இன்கேஸ் பேலன்ஸு ஆகிடும், இல்லைனா என்ன பண்ணுறதுன்ட்டு நான் இதை அப்படியே 12,000 தான் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ பேங்க்குக்கு போயிடலாம். இப்போ நான் வந்து பே நவ் கிளிக் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு பே டோட்டல்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே மேலே இருக்க நம்மளோட கிரெட் பேலன்ஸில் இருக்க ரூ. 1,827 வந்து மைனஸ் ஆகிட்டு. ஸோ வேணாம், நான் இந்த கிரெட் பேலன்ஸில் இருக்க அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்க போகிறேன் அப்படின்னா இந்த ரிமூவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த பேலன்ஸ் அப்படியே வச்சுட்டு 12,000 முழுசாக கட்டிடலாம். நான் என்ன பண்ண போகிறேன், அதை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி 10,173 வந்துட்டு ஓகே. இப்போ நம்ம வந்து ரெக்கமெண்டட் யூபிஐ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆப் கொடுத்துருக்காங்க, ஃபோன்பே ஒன்று, பேடிஎம் ஒன்று. நான் என்ன பண்ண போகிறேன், ஃபோன்பேவை சூஸ் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு பே நவ் கிளிக் பண்ண போகிறேன். ஸோ வேறு நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. யூபிஐயில் பே பண்ண போகிறீங்கன்னா எந்த ஆப்னு சூஸ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கிரெடிட் பேலன்ஸில் வந்து கேன்சல் ஆகுதான்னு பார்த்துங்க. கொடுத்துட்டு இப்போ டேரெக்டாக வந்து நான் இங்கே ஃபைனல் பேஜுக்கு வந்துட்டேன், பேமெண்ட் பேஜுக்கு. அங்கே வந்து பேங்க்கை சூஸ் பண்ணிட்டு நம்மளோட பே நவ் கொடுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா கனெக்டிங் செக்யூர்லின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பே பண்ணிட்டோம், 10,173 பே பண்ணிட்டோம். இப்போ அகைன் வந்து கிரெடிட் ஆப்புக்கு வந்துட்டு ஸோ கம்ப்ளீட்டிங் ஒரு பேமெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பேமெண்ட் ஆஃப் 12,000 சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ கிரெட் காயின் ஆட் ஆகுது, 12,000 கிரெட் காயின் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இவங்க எவ்வளோ எஸ்டிமேட்டட் கிரெடிட் டைம் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 ஹவர்ஸ் கேட்குறாங்க.
ஸோ முக்கியமாக இதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மற்ற ஆப்ஸில் ஒரு சில ஆப்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாள் வரைக்கும் கேட்பாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் கிரெடிட் டைம் வந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் கேட்குறாங்க. 5 ஹவர்ஸ்க்குள்ளார இது வந்து அந்த பேலன்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஈவன் இருந்தாலுமே நீங்கள் வந்து லாஸ்ட் டே பேமெண்ட்டை வந்து தவிர்த்துக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணுறதை வந்து எப்பயுமே பழக்கமாக கொண்டு வந்துங்க. இல்லைன்னா பெனால்ட்டி தேவையில்லாமல் விழுவும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இருந்த பேலன்ஸில் இருந்த ரூ. 1827 செலவு பண்ணிட்டேன். அதுக்கு பதிலாக எனக்கு 12,000 கிரெட் காயின் வந்து நம்ம ரூ. 12,000 பே பண்ணதுனால 12,000 கிரெட் காயின் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி கீழே வந்து மிஸ்டீரியஸ் கேஷ்பேக் அன்லாக் அப்படின்னு போட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு கிளைம் கேஷ்பேக் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரோல் ஒன்று வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு 5 வாட்டி நீங்கள் ஸ்பின் பண்ணணும். ஸோ முக்கியமாக இதை பண்ணுங்கள், ஏன்னா இதில் தான் வந்து அந்த கேஷ்பேக் வரும். ஸோ கிரெடிட் கார்டுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா பேமெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நிறைய கேஷ்பேக் வருதுன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ₹4 கேஷ்பேக். நான் சொன்னேன்னா முன்னாடி இந்த மாதிரி தான் நீங்கள் பில் பேமெண்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வரும். அதே நான் கிளிக் பண்ணுறேன். காயின் ஸோ பார்த்தீங்கன்னா ₹3 மொத்தம் இப்போ ₹7 நமக்கு வந்து கேஷ்பேக்காக வந்திருக்கு. இப்போ அடுத்தது ஃபைனல் ஸ்பின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹7 கேஷ்பேக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு ₹12,000 வந்து கிரெட் காயின் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பில் பேமெண்ட் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ கிரெட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்டுக்கு வந்து அதிகமாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் ஆஃப் பரோடாலேயோ இல்லைனா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் எந்த ஒரு கேஷ்பேக்கும் கிடைக்காது. ஸோ நம்ம வந்து இதை வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க போய் பார்த்துங்க. அதே போல் இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஏற்றுறது மூலிமா அரௌண்ட் ₹250 வரை கேஷ்பேக் கிடைக்கும். வேணா ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டேரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து எதுனா நிறைய பேருக்கு வரமாட்டுது. ஸோ பட் ஆனால் ரெஃபரல் லிங்க்லேருந்து போனால் வருது. ஸோ அதனால் வேணுங்கிறவங்க கீழே இருக்க லிங்க்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கேளுங்க, நிச்சயமாக ஆன்சர் பண்ணுறோம். பை.